இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்க 365 நாட்கள் இலவச ஆரோக்கிய முழுமையான ஆரோக்கிய நட்டு மற்றும் நலத்திட்டம். ஜூன் 2026. இன்று நாள் 170, தேதி 20. இன்று நாள் 168, தேதி 18/6/2026, வியாழக்கிழமை. நேரம் மாலை 9 மணி 3 நிமிடங்கள். நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று நாள் 168, தேதி 18/6/2026, வியாழக்கிழமை. மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞான பகிர்தலில் இன்றைய தலைப்பு டை பிஃபோர் டெத் பார்ட் 5, அதாவது நேற்றைய தலைப்பின் தொடர்ச்சியாக இறப்பதற்கு முன்பு இறப்பது பகுதி 5 என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்கள் கிண்டி சென்னையிலிருந்து உரையாற்றுகிறார்கள். அடுத்த நிகழ்ச்சி, இரண்டாவது நிகழ்ச்சியாக தியான பயிற்சி 45 நிமிடங்களுக்கு நடைபெறும். அதில் 35 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், கடைசியாக 10 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலுக்கு செல்வோம். இன்றைய தலைப்பில் டை பிஃபோர் டெத் பார்ட் 5 உரையாற்ற வரும் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூற விழுகிறேன் நண்பர்களே. அவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள், சிவில் இன்ஜினியர். அவர்கள் ஃப்ரீலான்சராக பணிபுரிகிறார்கள். அவர்கள் அனைத்து விதமான சுகாதார தேவைகளுக்கும் முழுமையான ஆரோக்கிய அணுகுமுறைகளுக்கும் பேரார்வம் கொண்டவர்கள். அவர்கள் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களின் ஆனாபானாசதி தியான முறையில் 4 வருடங்களுக்கு மேலாக பயிற்சி மற்றும் அனுபவம் பெற்றவர்கள். அவர்கள் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட் மற்றும் PMC தமிழில் தியான பயிற்றுவித்தல் மற்றும் அதில் ஈடுபடுத்தி வருகிறார். மேலும் அவர்கள் தியான யக்னங்களில் பங்கு பெற்று தியான சேவைகள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்களை இப்பொழுது நான் பணிவுடன் டை பிஃபோர் டெத் பார்ட் 5, இறப்பதற்கு முன்பு இறப்பது பகுதி 5 ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு பணிவுடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேடம். ஓவர் டு யூ மேடம். தேங்க்யூ மேடம். வணக்கம் சார், எல்லோருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கும் மகாவதார் ஃபவுண்டேஷன் ரங்கநாதஜிக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அந்த இறப்பதற்கு முன்பே இறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த சிருஷ்டி தர்மம், சம்சாரத்தில் நிர்வாணம், சம்சாரத்துல இருக்கும்போதுதான் நம்ம நிர்வாணம் அடைய முடியும். அப்புறம் நம்ம எல்லாத்தையுமே பிராக்டிக்கலா அப்ளை பண்ணணும். வெறும் தியானம் மட்டும் பண்ணா பத்தாது, புக்கு படிச்சா மட்டும் பத்தாது, சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணா மட்டும் பத்தாது. அத அப்ளை பண்ணும்போது, அதாவது சத்தியத்துல வாழணும். அந்த சத்தியத்துல வாழும் போதுதான் கண்டிப்பாக நம்ம சத்தியலோகத்தை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய அதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிட்டு வரும்போது, நம்ம இந்த 7 உடல்கள்ல ஒரு ஒரு உடலை வச்சு நம்ம ஒரு ஒரு லோகத்துக்கு போறோம்னு சொல்றோம்ல, அது மாதிரி கம்மியான கீழ் உலகங்கள்ல இருக்கிற உடலை வச்சு மேல் உலகங்களுக்கு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனாலதான் நம்ம இந்த ஒவ்வொரு பிறவியிலையும் ரொம்ப காலகட்டம் நம்ம, அதாவது என்ன சொல்றது, பல பிறவிகள் தாண்டியும் நம்ம இன்னும் இந்த பூலோகத்துக்கு வந்துகிட்டே இருக்கோம், பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா நாம இன்னும் ஜனலோகத்தை தாண்டல அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப கூட இந்த இந்த புக்கை படிச்சு நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜனாலோகத்தை தாண்டறதுக்கு தான் மெயினா நம்ம பிறவியே எடுக்கிறோம். மேலுலக ஜனலோகத்துக்கு மேலுள்ள மகாலோகம், தப்போலோகம், சத்தியலோகம் போறதுக்காக மட்டும்தான் ஒவ்வொரு பிறவியும். ஆனா அதை மறந்துட்டு அந்த ஆன்மா பூர்ணாத்மால இருந்து இந்த நம்ம உடலுக்குள்ள இருக்க ஜீவாத்மா தன்னை மறந்துட்டு இயல்பான குணத்திலேயே ஒவ்வொரு பிறவியும் கடக்குது.
அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சீரியஸான விஷயம். நம்மள மாதிரி தியானிகள் வந்து இவ்வளவு தூரம் தியானம் பண்ணிட்டு நம்ம வந்து இவ்வளவு புக்க படிச்சு இந்த அறிவை அந்த அறிவா அதை எடுத்துக்காம அதை வந்து ஞானமா மாத்தணும். அது எப்படி ஞானமா மாத்துறது அப்படின்னா, நீங்க அதை வந்து அப்ளை பண்ணும்போது அது ஞானமா மாறிடும். அதனாலதான் அவங்க எல்லாம் வந்து ஞானிகள் அப்படின்னு ஏன் அவங்க பேர் சொல்றோம் அப்படின்னா, அவங்க எல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையிலே அந்த இதை வந்து ஒவ்வொரு நொடியும் அந்த ஆன்ம விழிப்புணர்வோட இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒவ்வொரு அனுபவமும் ஆன்மாவுக்கே ஒரு ஞானமா மாறிடுது. சோ அதனால அவங்களோட ஞானம் வந்து மேல மேல போயிட்டு இருக்கு. அந்த ஞானம் எப்போ ஞானம் நிறைய வந்து வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒவ்வொரு சேலஞ்சஸையும் ஒவ்வொரு நொடியும் வந்து நான் ஆன்மா அப்படிங்கிற விழிப்புணர்வோடு நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுதான் சத்தியத்துல வாழ்றதுன்னு அர்த்தம். சோ சத்தியத்துல வாழும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சத்தியலோகம் அடையிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நான் நேத்து சொன்ன மாதிரி முதல்ல வந்து பத்ரிஜி என்ன சொல்லுவாருன்னா 50-50 அப்படின்னு சொல்லுவாரு. நீ உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமும் பண்ணிக்கோ, ஆனா தியானமும் பண்ணு, புக்கையும் படி, சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணி, சேவையும் பண்ணு, எல்லாமே பண்ணு, 50-50ல இரு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். நம்ம அதுவே கடைசி வரைக்கும் 50-50லே இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பர்சன்டேஜை மாத்தணும்னு நான் நேத்திக்கு சொன்னேன். அப்ப நீங்க வந்து விழிப்புணர்வோட ஒவ்வொரு செயலையும் நடக்கும்போது கூட நீங்க வந்து பாக்குற பார்வை எல்லாமே வந்து நம்மள கூட இருக்கிறவங்கள வந்து நம்ம அதுக்கு அந்த ஆன்மாவா நம்மளுக்கு வந்து ஒரு அம்மாவா வந்திருக்காங்க, அந்த ஆன்மா வந்து என்னோட குழந்தையா வந்திருக்காங்க, ஒரு ஆன்மா வந்து என்னோட கணவனா வந்திருக்காங்க அப்படிங்கிற பார்வையோட அந்த ஞானத்தோட நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளோட பௌதீக வாழ்க்கையில உள்ள அத்தனையும் சேலஞ்சஸ் கஷ்டங்கள் எல்லாமே போய் நம்ம வந்து எப்பயுமே சந்தோஷமா, அந்த ஆன்மாக்கு வந்து துக்கமே கிடையாது, அந்த அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். எப்போ வந்து நம்ம இன்னும் அந்த ஜனாலோகத்தை தாண்டறதுக்குரிய தகுதியை பெறல அப்படின்னு நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்போ அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது, ஏதாவது ஒரு சேலஞ்ச் வரும்போது நாம வந்து விரல் நுனி அளவு கூட துக்கப்படக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கீதையிலயும் சொல்லியிருக்காங்க, பத்ரிஜியும் சொல்லியிருக்காரு. அப்படின்னா விரல் நுனி அளவு கூட உனக்கு துக்கம் வரக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, நான் வந்து ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இந்த உடல் பிரச்சனைகள் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இல்லாம நாம செஞ்சதோட பலனை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணா வெளியில வர முடியும் அப்படிங்கிற ஞானத்தோட தியானத்தை அதிகம் பண்ணி, சேவை பண்ணி, புக்க படிச்சு அந்த ஞானத்துல வாழ்றதுக்கு அந்த விழிப்புணர்வை வந்து நீங்க வந்து ஆன்ம விழிப்புணர்வுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த துக்கமே வராது. ஏன்னா அந்த புரிதல் இல்லாதனாலதான் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டங்களும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னொன்னு வந்து பயம். என்னன்னா இந்த உடம்பு போயிடுச்சுன்னா, இந்த வீடு போயிடுச்சுன்னா, இந்த இது போயிடுச்சுன்னா அப்படிங்கிற பயம். இது மாதிரி பல உடம்புகளை நாம எடுத்து அதை விட்டுட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கறத நல்லா மனனம் பண்ணி மனசுக்கு அதை வந்து கம்ப்ளீட்டா புரிய வைக்க வேண்டியது நம்மளோட வேலை. ஏன் இப்போ வந்து நம்ம மனசுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஜீவான்மா வந்து மனம் கூட சேர்ந்து மனம்ங்கிற மாயையில நடுவுல மாட்டிட்டு அதால வெளியில வரவே முடியல. இந்த புக்ல ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஒவ்வொரு ஜென்மமும் அந்த ஆன்மா நம் மனமால கொலை செய்யப்படுகிறது. அதாவது மனம் என்ன பண்ணிருதுன்னா, இது வீடு சம்பாதிக்கணும், வீடை வாங்கணும், சம்பாதிக்கணும், இப்படி லக்ஸுரிஸா வாழணும், நிறைய பணம் இருக்கணும், இந்த கார்ல போகணும், ஊரு உலகெல்லாம் சுத்தணும், இந்த மாதிரி அதே சேம் எனக்கு புகழ் வரணும், நான் அழகா இருக்கணும், இந்த மாதிரி உடல் சம்பந்தத்தையே நினைச்சு 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 அந்த ஜீவான்மா தன்னோட சக்தியை வெளிப்படுத்த முடியாம இந்த மன அதோட ஆதிக்கத்திலே எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. பல பிறவிகள் இப்படி போயிடுச்சு. இன்னும் நாம இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு தியானமும் பண்ணிட்டு இன்னும் நம்மளால அதை வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து இன்னும் அந்த ஞானத்தை அடையலைன்னு அர்த்தம்.
அதாவது எப்போ நம்ம வந்து அதை வாழ்க்கையில அப்ளை பண்றோமோ அப்பதான் நம்ம வந்து இந்த துக்கத்துல இருந்து வெளியும் வர முடியும். நீங்க வந்து ஜனாலோகத்தை தாண்டவும் முடியும். ஸோ ரெண்டு என்ன, இந்த ஆன்ம ஞானம் இருக்கும்போது இந்த உலகத்துல வாழும் போதும் சந்தோஷமா இருப்போம். என்ன வந்தாலும் அதுக்கு ஒரு பற்றுதல் இல்லாம இருப்போம். அதே அதே சமயத்துல நம்ம ஜனாலோகத்தை தாண்டறதுக்கூடிய நம்மளுக்கு வாய்ப்பும் இருக்கு. இப்ப இத வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ரமண மகரிஷி வந்து ஒரு பெரிய ஞானி. அவர் ஞானம் அடைஞ்சிட்டாரு. அவருக்கு எந்த பற்றுதலும் கிடையாது. எந்த பொருள் மேலேயும் பற்றுதல். அது போனாலும் அப்படியேதான் இருப்பாரு. அது அவர்கிட்ட இருந்தாலும் அவர் அப்படியேதான் இருப்பாரு. அவரோட லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததை வந்து இங்க சொல்றாரு. என்னன்னா, அவர் வந்து அவரோட ஆசிரமத்துல வந்து ஒரு நாள் வந்து யாரோ ஒரு திருடன் வந்தாராம். இவர் அந்த ரூம்ல இருந்திருக்காரு. அந்த ரூமுக்குள்ள வந்து திருடன் வந்தது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து இவர் என்ன சொன்னாராம், நீ ஏதோ அவரை கூப்பிட்டு, திருடன் கூப்பிட்டு, நீ ஏதோ எடுக்க வந்திருக்கன்னு தெரியுது, உனக்கு என்ன வேணுமோ தாராளமா எடுத்துட்டு போ, நான் வேணா கொஞ்ச நேரம் வெளியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிட்டாராம். ஏன்னா நான் உள்ள இருந்தா உன்னால வந்து தயக்கமா இருக்கும், என் முன்னாடி எடுக்கிறதுக்கு நீ ரொம்ப யோசிப்ப. அதனால வந்து நான் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கேன், நீ வந்து தயக்கம் இல்லாம உனக்கு எது வேணுமோ மூட்டை கட்டிட்டு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே அவருக்கு வந்து அந்த திருடருக்கு வந்து எடுக்கவே மனசு இல்லாம அவரோட காலில் விழுந்து அவர்கிட்ட சிஷ்யர் ஆயிருக்காரு. அந்த மாதிரி ஏன் அந்த மனநிலையில இருந்தாரு அப்படின்னா, அவருக்கு எந்த பொருள் மீதும் பற்று இல்லை. ஏன்னா அது வந்து நம்மளோடது இல்ல, அவருக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து இந்த உடலோ இந்த பொருளோ எதுவுமே என்னோடது இல்லை, இந்த ஆன்மாக்கு சொந்தமானது இந்த பௌதீக உடல் இல்லை அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சிச்சு. அந்த புரிதல் இருந்தனால அவர் அந்த ஒரு நிலையில இருந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து ஞானிகள் வந்து அந்த பற்றற்ற நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு அந்த விரல் நுனி அளவு துக்கமே இருக்காது. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போச்சு அப்படின்னா நாம வந்து வாயால சொல்றது ஈஸி. நம்ம பண்ணியிருக்கோம் அதனாலதான் நம்மளுக்கு இந்த கஷ்டம் வருது அப்படின்னு. ஆனா அந்த கஷ்டம் வரும்போது அதை உணர்ந்து அமைதியா அதிகமா தியானம் பண்ணி சேவை செய்யும் போது அந்த கஷ்டத்துல இருந்து சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, சும்மா காசிப் பண்ணிக்கிட்டு யாரால கஷ்டம் வந்ததோ அவங்கள போயிட்டு சும்மா அவங்கள பத்தி நிறைய பேசிக்கிட்டு மத்தவங்கள்ட்ட அவங்கள பத்தி சொல்லி அவன் இப்படி பண்ணிட்டான், எனக்கு இது கஷ்டம் அப்படின்னு அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு இன்னும் அந்த வந்து அந்த ஆன்மை ஆன்மா அப்படிங்கிறத உணராதனால நம்ம இன்னும் அப்பப்போ வந்து மனசோட ஆதிக்கத்திலேயே நம்ம இருக்கிறோம். இத வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு விஷயம் இருக்கு. இதுல நம்மளுக்கு 7 உடல் இருக்கு, ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு உலகத்துக்கு போகுது. நாம வந்து ஜனலோகத்தை தாண்டணும், இதுக்காக தான் வந்திருக்கோம். நம்மளுக்குள்ள இருந்து அந்த பூர்ணாத்மா வந்து வந்த அம்சாத்மா நானு, இதையே நம்ம மனனம் பண்ணலாம். இத பண்ணாலே போதும், வேற எதுவுமே ஆக்சுவலி தேவை இருக்காது. நம்ம உட்கார்ந்து கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது 2 நிமிஷம் நான் ஆன்மா இந்த தியானம் பண்ணாதான் நான் வந்து அந்த ஒரு உயர்நிலையை அடைய முடியும், உயர் உலகங்களை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் தியானம் பண்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தான் புத்தகங்களை படிக்கிறோம். அந்த ஞானம் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து வரப்போற அந்த சேலஞ்சஸ நம்ம என்ன வாழ்க்கையில என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறோமோ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழி நம்மளுக்கு அந்த ஞானம் இருக்கும்போது தான் தெரியும். அது மாதிரி சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணும்போது நம்மளுக்கு பல விஷயங்கள் புரிய வரும். இதை விட கஷ்டப்பட்டவங்க எல்லாம் தியானம் பண்ணிதான் வந்திருக்காங்க அப்படிங்கறது அவங்களோட அனுபவங்களை சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு நம்பிக்கை, இன்னும் தியானத்து மேல அதிக நம்பிக்கை வரும். ஸோ நாம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் சும்மா தியானம் பண்ணா எனர்ஜி வரும், நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா அது வந்து அதோட பலன்லாம் நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பத்திரிச்சி சொன்ன மாதிரி நீங்க டெய்லி 3 மணி நேரம் கண்டினியூஸா நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அந்த புக்கை படிச்சு அந்த சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணி சேவை செஞ்சு நீங்க அந்த ஆன்ம ஞானத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் வரும் நம்மளுக்கு. இத வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்ல ஒரு ஒரு இன்ஸ்டன்ட்லயும் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அத வந்து விட்டு நம்ம விலகவே முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ ஜனாலோகத்தை ஏன் தாண்டணும் அப்படின்னா,
இப்ப நீங்க கீழ் உலகங்களே இருந்தீங்கன்னா அந்த லோ வைப்ரேஷன்ல பாவங்கள் செஞ்சவங்க புண்ணியவங்க செஞ்சவங்க திருப்பியும் நம்ம கூட இந்த பூலோகத்துல இருந்தவங்களை மட்டும்தான் நம்மளால சந்திக்க முடியும். ஆனா ஜனாலோகத்தை நம்ம தாண்டும் போது மகாத்மாக்கள், பெரிய பெரிய ஞானிகள் அவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அப்போ நம்ம எப்படி பெரிய பெரிய ஞானிகள் கூட சஜ்ஜன சாங்கத்தியம் அவங்க கூட சேர்றதை விரும்புவோமா, இல்ல நம்மள மாதிரி நம்மளோட லோவா இன்னும் கொஞ்சம் நிறைய பாவங்கள் செஞ்சு போர் லோகத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் புண்ணியங்கள் செஞ்சு சுவர் லோகத்துல இருக்கவங்க கூடயே இருக்க விரும்புவோமா? இப்போ பத்ரிஜி வராரு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராருன்னா ஆர்வமா போவோம்ல பத்ரிஜியை பாக்குறதுக்கு. சப்போஸ் வேற யாரோ வராங்க சும்மா கொஞ்ச நாள் தியானம் பண்ணவங்க அப்படின்னா நம்ம அவங்கள பாக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்காது. சோ அந்த மாதிரி நம்ம வந்து பெரிய பெரிய மகான்கள் கூட நம்ம சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணி அவங்க கூட அந்த லோகங்கள்ல இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ அந்த மாதிரி நம்ம மனநிலைமை மாறிக்கிட்டே வரும். அப்ப நம்ம வந்து நம்ம ஆன்ம பக்கம் திரும்பணும். நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் அதை வந்து தியானம் மூலமாவும் புக்கு மூலமாவும் அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரணும். அப்புறம் வந்து இப்போ ஜனாலோகம்லாம் போயிட்டா உங்களோட விருப்பம் இந்த மாதிரி திருப்பி நீங்க பூலோகத்துல வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. ஜனாலோகம் போயிட்டீங்கன்னா உங்களோட விருப்பப்படி நீங்க பிறவிகள் எடுக்கலாம். ஆனா ஜனலோகத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்களை பேஸ் பண்ணி தான் நீங்க பிறவிகள் எடுக்க முடியும். சோ அது அது வந்து எப்படின்னா ஒரு இதுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரிதான். அதாவது ஒரு சின்ன ஒரு ஏதோ திருப்பி திருப்பி அதேதான் செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறது போறது வாரது இது புரிதல் இல்லாம இப்படியே அதுக்குள்ளே அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ளே இருக்கோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதுக்குள்ள ஒரு நம்ம சிக்கி கொண்ட மாதிரி ஒரு இது செயல்தான் இது. ஸோ இதுல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா ஜனாலோகத்தை தாண்டறதுக்குரிய செயல்களை இங்க இருக்கும் போது செய்யணும். நீங்க மேல எங்க போனாலும் அதை செஞ்சு அதை வந்து மாத்த முடியாது. ஏன்னா அங்க போனா அங்க வந்து நீங்க ஆல்ரெடி செஞ்சதுக்குரிய பலன்கள் இன்னும் செய்ய வேண்டியது உங்களுக்கு அசைன்மெண்ட் அங்க நிறைய இருக்கும். நீ இன்னும் எதுக்கு போன? நீ வந்து ஆன்மாவை உணர்ந்து ஜனலோகத்தை தாண்டறதுக்கு போயிட்டு கடைசியில அதை பண்ணாமலே வந்திருக்கு, அந்த ஹோம்ஒர்க் முடிக்காமலே வந்திருக்குங்கிறதுதான் அங்க கேள்வியா இருக்கும். சரி திருப்பி போயிட்டு வா, இந்த மிச்ச மீதி ஹோம்ஒர்க்கையும் செஞ்சுட்டு அந்த ஜனலோகத்தை தாண்டறதுக்குரிய வேலையும் செஞ்சுட்டு வா அப்படின்னு தான் திருப்பி தான் அனுப்பப்படுவோம். ஸோ அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு திரும்பி திரும்பி நம்ம வந்து ஒரே கிளாஸ்ல உட்கார்றதுக்கு பதிலா நாம வந்து அடுத்தது தாண்டறதுக்குரிய நம்ம மனசுல அதையே குறிக்கோளா வச்சுக்கணும், அதையே ஏமா வச்சுக்கணும், அதையே நோக்கமா வச்சுட்டு எந்த நேரமும் அதையே நம்ம மனசுல போட்டு அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்ல 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 நம்மளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா பதியும் போது நம்மளோட தியான சித்தியும் அதிகமாகும். நல்ல ஆழ்நிலை தியானத்துக்கு போக முடியும் நம்மளால. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் வந்து ரொம்ப அது வந்து பயங்கரமா ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பயங்கரமா உங்களை ஆக்கிரமிச்சுட்டு இருக்குது. அதோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அதான் மனமே நீங்க எப்ப தியானத்துல வந்து மனமற்ற நிலையில இந்த உடலை உணரல எங்கேயோ ஆழ்ந்து போயிட்டேன், நான் எங்க இருக்கேனே தெரியல, எங்க உட்கார்ந்து தியானம் பண்றேனே தெரியல, கண்ணை திறந்து பார்த்தா ஐயோ இங்க உட்கார்ந்து இருக்கேனா அப்படிங்கிற நினைப்பு அந்த தியானத்துல மட்டும் இல்ல, உங்களோட கண்ணை திறந்து விழிப்புணர்வுல இருக்கும் போதும் இருக்கும். அப்போ நீங்க கண்ணை திறந்து வாழும் போதும் மனமற்ற நிலையிலே வாழ ஆரம்பிச்சிடும். அதாவது ஐடென்டிட்டி மனமற்ற நிலையில என்னன்னா ஐடென்டிட்டினா என் பேரு இது, நான் இவங்களுக்கு அம்மா, நான் பெண்ணு, நான் வந்து இந்த இந்த இதுல வேலை செய்யறேன், என்கிட்ட இவ்வளவு இந்த வீடு இருக்கு, என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, எனக்கு இந்த இந்த கார் இருக்கு, இதெல்லாம் நம்ம கூட ஐடென்டிட்டி நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மனசுல. அந்த மனசுல வந்து இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இந்த விஷயத்துக்குள்ளேயே அந்த மனசு சுத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாம் இல்லப்பா, இதெல்லாம் சும்மா டெம்பரரியா இருக்கு, இதெல்லாம் ஒரு டிராமா நடக்குது கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் இதை எதையுமே நம்மளால தூக்கிட்டு போக முடியாது, இந்த உடம்பு கூட தூக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிற புரிதல்ல வாழும்போது அந்த மனம் அங்க வந்து அந்த பற்றுதல்ல இருந்து வெளில வருமா, அந்த பொருளை பத்தியோ அந்த உடம்ப பத்தியோ வேற எதை பத்தின சிந்தனையே இருக்காது. அதாவது கிட்டத்தட்ட மனம் வந்து நம்மள அந்த ஐடென்டிபிகேஷனே தொலைச்சிரும். ஆனா வந்து ஆன்மா லெவல்ல நம்ம வந்து ஆன்மா விழிப்புணர்வுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது
நம்ம வந்து அந்த எப்போ தியானத்துல வந்து ஆழ்ந்த தியானத்துல ஒரு அமைதி, அந்த ஆன்மா கூட இருக்கும்போது ஒரு சுகம், இதெல்லாம் அனுபவிக்கிறது வந்து கண்ணை திறந்துகிட்டே அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம் கொஞ்சம் கொஞ்சமா. சோ இது வந்து இதுதான் சத்தியத்துல வாழ்றது. இதுதான் ஆக்சுவலி மனதோட ஆதிக்கத்துல இருந்து அந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா விடுவிச்சிட்டு வருது தன்னை. இத்தனை நாளா அந்த மனம்ங்கிற ஆதிக்கத்துல தன்னை வந்து தொலைச்சிருச்சு. மனம் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த ஆன்மாவை கொலை செஞ்சு சும்மா வாழ்றது, சம்பாதிக்கிறது, உலக வாழ்க்கையை உலக இதுக்கே எல்லா எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில இந்த உடம்புக்குள்ள இந்த ஆன்மா இருக்க முடியாம வெளியில போயிருது. அதுவும் வெயிட் பண்ணி பாக்குது, எப்பதான் இவங்க வந்து மனசை மாத்துவாங்களோ. நீ இந்த உடம்பு இல்லப்பா, இந்த உடலுக்காகவே உழைச்சிக்கிட்டே இருக்க, 24 மணி நேரம் உடலுக்காகவே உழைச்சிட்டு இருக்க, வருஷம் 365 நாளும் உடலுக்காகவே உழைச்சிட்டு இருக்க, உடல் தேவைகளையும் மன தேவைகளையும் மட்டுமே பார்த்துட்டு இருக்க. அப்படி பண்ணி பண்ணி என்ன ஆகுது, அந்த உயிர் சக்தி விரயமாயிட்டே போகுது. சோ அந்த உயிர் சக்தி விரயமாகும் போது என்ன ஆகும், உடல் இயக்குற சக்தி இல்லாங்கும் போது நோய் வந்தோடனே அந்த அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த உடம்புக்குள்ள அந்த ஆன்மா இருக்க முடியாம அது வெளியில போயிருது. இதுதான் நடக்குது. சோ அந்த நானுங்கிறத அழிஞ்சு இந்த ஆன்மா வந்து இந்த உடம்புக்குள்ள எத்தனை நாள் இருக்கு, அது என்ன எடுத்துட்டு வந்திருக்கு அசைன்மெண்டா, என்ன கத்துக்கிறேன், என்ன எந்த நிலையில மாறணும்னு எடுத்துட்டு வந்திருக்கோம், அந்த நிலைக்கே நம்ம மாறணும். அப்ப மாறும்போது நம்மளுக்கு அதிகமா எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. சோ தியான சாதனை அதிகமா இருக்கும். நாம வந்து நிறைய சேவை பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். நாம விருப்பப்படும் போது நம்மளுக்கே தெரியும் இந்த உலகத்துல வந்து நம்ம என்ன பண்ணுமோ அதெல்லாம் செஞ்சு செய்ய வேண்டியது. அந்த ஒரு உயர்நிலை மனசை வந்து அந்த உயர்நிலைக்கு கொண்டு போயிட்டோம். நம்மளோட வைப்ரேஷன் மனம் வந்து அந்த ஒரு வைப்ரேஷன்ல இருக்கிறத வந்து ஹையர் வைப்ரேஷனுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி நீங்க எடுத்துட்டு வந்த ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம விருப்பத்தோடு கஷ்டம் இல்லாமல் இந்த உடலை நீக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அந்த புரிதலே இல்லாம ஒரு மரணம் வரும்போது, முன்னாடி பார்த்தோம்ல, பிரேதாத்மாவா இருந்துட்டு புரிதல் இல்லாம இங்கேயே இந்த பற்றுகளோட இருந்துகிட்டே அந்த உதவியாளர்கள் கூட்டிட்டு போய் நம்மள உயர் உலகங்களுக்கு கொண்டு போய் விடுவாங்க. சோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதையே எப்பயுமே மனசுல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கணும். சோ இந்த மாதிரி எங்க எல்லா அறிஞர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு முன்னாடியே ஒரு தடவை பார்த்தோம். அதுல வந்து கபீர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த சாவுக்கு எந்த இறப்புக்கு வந்து இந்த உலகமே பயப்படுதோ, உலகமே துக்கப்படுதோ, அந்த இறப்பை அடையிறதுக்கு நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது விடுதலைன்னு அவருக்கு தெரியும். இந்த ஆன்மா வந்து இந்த உடலுக்குள்ள கஷ்டப்பட்டு ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. மனம்ங்கிற ஜெயிலுக்குள்ள இந்த ஆன்மா வாழ்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஜென்மமும் மனம் வந்து அதை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. அதுல இருந்து ஆன்மா வந்து செய்யவும் முடியாம தன்னோட என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அதையும் செய்ய விட முடியாம இந்த உடம்பும் அதுக்கு தங்குறது கூடிய அந்த உடம்பும் வீடும் இல்லாம இருக்கும்போது அது வெளியில போயிருது. சோ அந்த மாதிரி இது ஒரு விடுதலை தான். நம்ம அங்க போகும்போது அடுத்த லெவலுக்கு நம்மளுக்கு ஞானம் வந்து வரும்போது அடுத்த ஒரு உடம்பு எடுக்க போறோம். சோ இறப்புங்கிறது ஒரு பழைய சட்டையை கழட்டிட்டு இன்னொரு சட்டை மாத்துற மாதிரிதான். அதுதான் கீதையிலே சொல்றாரு, பத்திரிஜியா சொல்றாரு, எதுக்கு அதை பத்தின கவலை தேவையே இல்லை. இந்த மாதிரி இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் எப்பயுமே இருக்கேன். இது மாதிரி பல உடல்களை எடுத்து பல ஜென்மங்களை தாண்டிதான் வந்திருக்கேன். சோ அதனால இறப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இன்னும் சொல்ல போனா கொண்டாடக்கூடிய விஷயம், உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறத சொல்றாரு. சோ ஆன்ம லாபம் எடுத்துக்கொண்டு ஆன்மாவுக்காக நம்ம உழைப்ப வந்து ஒவ்வொரு நொடியும் நாம செய்ய கண்டிப்பாக வேண்டும். அப்பதான் நம்மளால உயர் உலகங்களுக்கு போக முடியும் அப்படிங்கிறது. இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த உறவினர்களை பத்தி நண்பர்களை பற்றியே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது வந்து நம்மளே சொல்லியிருக்கோம். நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களால அங்க எங்க போகணுமோ அங்க ஆஷி வேர்ல்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு.
இப்போ வந்து பத்திரிஜியே வந்து பத்திரிஜி வந்து ஏன் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலே அப்படிதானா அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 2500 வருஷங்களுக்கு முன்னாடி புத்தர் கூட ஆனந்தராக இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து அவர் இங்க கொடுத்திருக்காரு இந்த புக்ல. 2500 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிறப்பெடுத்து புத்தர் கீழே புத்தரோட சிஷ்யரா ஆனந்தராக இருந்திருக்காரு. அதன் பிறகு அதை அவரே சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மத்துல வந்து பெஞ்சமின் பிராங்க்லினாக அமெரிக்கால இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு பிறவியில ஒரிசால இன்னொரு ஜென்மத்துல ஹஜ்ரத் இனாயத் கானாக ஹைதராபாத்தில் இருந்திருக்காரு. இப்போது பத்ரிஜியாக போத்தனில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. சோ அவர் வாயாலே அவரோட பிறவிகளை சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. சோ இதுல இருந்தே நம்மளுக்கே தெரியுது, நாமளும் இந்த மாதிரி பல பிறவிகள் எடுத்துதான் வந்திருக்கோம். இந்த ஜென்மத்துல நாம வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா நம்மளோட விழிப்புணர்வு கொஞ்சம் முழிச்சுக்குச்சு. ஐயோ தியானம் தான்ப்பா பண்ணும், நீ ஆன்மா, நீ இந்த தேவையில்லாத உன்னோட உயிர் சக்திய வந்து இந்த மாதிரி உடலுக்காகவே செலவழிச்சுட்டு ஒவ்வொரு ஜென்மமும் போயிட்டு 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 வந்துகிட்டே இருக்க. இதை தாண்டறதுக்குரிய ஏம் பண்ணு, இதை தாண்டறதுக்குரிய வழிய பண்ணு, இதை தாண்டறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தீவிரமா செய்யி. மத்ததெல்லாம் ரொம்ப அதுக்கு போய் ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்பட வேணாம். நீ வந்து தியானத்தை அதிகம் பண்ணி புக்கை படிச்சு இந்த மாதிரி சுவாதிய சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணி சேவை பண்ணும்போது உன்னோட பிசிக்கல் தேவை, உடல் தேவை, மன ஆசை இதெல்லாம் தானாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு உறுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம அதை பத்தி யோசிக்கணும்? அதுக்கு செய்யவே வேணாமே. அதை அப்படியே விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இதை செஞ்சுக்கிட்டே வாங்களேன், அதை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து தேடி வரும். இதுக்கு முன்னுதாரணமா வாழ்ந்ததே பத்ரிஜி தான். அவரு ஒர்க் பண்ணிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தது, வேலையை விட்டுட்டு ஃபுல்லா கிராம கிராமமா போய் ஒவ்வொருத்தருக்குலாம் அப்பெல்லாம் வந்து ஒருத்தருக்காக எவ்வளவோ தூரம் சைக்கிள்ல டிராவல் பண்ணி போய் தியானத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் அந்த 3 வருஷம் தீவிர தியானத்துல புரிஞ்சுக்கிட்டாரு தன்னை பத்தி. என்ன, இது நான் ஆன்மாதான், நான் இதுக்காக தான் வந்திருக்கேன். சாக்காகார ஜெகத், தியான ஜெகத், பிரமிட் ஜெகத்துக்காக தான் வந்திருக்கேன். உலகம் ஃபுல்லா தியானிகளா மாறணும். உலகம் ஃபுல்லா எல்லா உயிரினங்கள்லயும் இருக்கிறது ஒரே ஆன்மாதான். என்னை மாதிரியே அந்த ஒரு உடம்புலயும் இருக்கிறது ஆன்மாதான். அதை கொல்லக்கூடாது. அது எல்லாமே நம்மளோட சகோதரர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சு தியானம் மூலமா உணர்ந்துட்டார். அந்த உணர்ந்த உடனே எல்லாம் இந்த இந்த பற்றுதல் எல்லாம் போயிருச்சு, தேவையே இல்லை. அது இருந்தாலும் இல்லைனாலும் எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் 40 வருஷம் எந்த ஒரு காசும் இல்லாம எதுவுமே இல்லாம எவ்வளவோ பெரிய பிரமிட கட்டி எவ்வளவோ இன்னும் அதெல்லாம் நம்ம இன்னும் யஜ்யங்களா பண்ணிட்டு எல்லாருக்கும் தியானத்தை பரப்பிட்டு இருக்கோம் நம்ம. சோ நாமளும் அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு உரிய முயற்சியை தீவிரமாக எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சோ பத்ரிஜி யாராக எப்படி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த மாதிரி நான் யார், நான் எங்க இருந்து வந்தேன், இப்ப இவங்க இப்ப இருக்கிற அம்மா அவங்க எல்லாம் யாரு, என்னோட அப்பா யாரு அப்படின்னு எல்லாமே நீங்க இந்த கண்ணை மூடி தியானத்துல எல்லாமே உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இறப்புங்கிறது ஒரு பயமே இருக்காது. சோ இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இறப்பு எப்படி இருக்கும்னு அவர் வந்து அதை உணர்ந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து நைட்டு தூங்குறீங்கல்ல, நைட்டு தூங்கிட்டு பயங்கர கனவெல்லாம் வருது. ஒரு இப்போ 10 மணி 10:30 மணிக்கு படுக்கிறோம், காலையில 6:30க்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படி தூங்குறோம். இல்ல 4 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குறோம். அதுக்குள்ள பல கனவுகள் வருது, எங்கேயோ போறோம், என்னென்னமோ நடக்குது. சில நேரம் பயங்கரமா ஒரு கனவு வரும்போது என்ன அப்படியே யாரோ என்னை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி டபக்குன்னு எந்திரிக்கிறோம்ல, அது மாதிரிதான் உங்களோட உடம்புல இருந்து நீங்க இறந்த பிறகு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து இந்த உடலை விட்டு வெளியில வந்த உடனே அப்பாடா இந்த பிரேமாங்கிற பாடிக்குள்ள உட்கார்ந்து இந்த டிராமா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா இது கனவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மாக்கு அப்படி இருக்குமா. நாம வந்து எப்படி உடம்பு வந்து எந்திரிச்சு மனமற்ற நிலையில தூங்கி எந்திரிச்சு டபக்குன்னு எந்திரிச்ச உடனே இது கனவா அப்படின்னு மனசுக்கு தெரியுது இல்ல, காலையில எந்திரிச்சோடனே திருப்பி நம்ம அந்த ஐடென்டிட்டியோட எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ அந்த மனசு வந்து தூக்கத்துல கம்ப்ளீட்டா நம்மளை பத்தின யோசனைகள் இல்லாம
வேற சிந்தனைகள்ல ஆழ்ந்து போய் வேற எங்கெங்கயோ போய் டிராவல் பண்ணிட்டு வந்து அது ஒரு கனவு மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் நீங்க இந்த உடலை விட்டு நீத்த உடனே அந்த ஆன்மா வெளியில வந்து அந்த ஆஸ்ட்ரல் பாடியோட வெளியில வந்த உடனே ஒரு கனவுல இருந்து முழிச்ச மாதிரி இருக்குமா அந்த ஆன்மாக்கு. சரி, இந்த டிராமா முடிஞ்சிருச்சு, அடுத்த அடுத்த ஸ்டெப்பு போவோம், அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால நீங்க இறப்பை பத்தின ஒரு பெரிய கவலையோ ஒரு துக்கமோ பட வேண்டாம் அப்படிங்கறதான் இது. நம்ம சாரமா அதாவது ஒரு முக்கியமான பாயிண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க ஆன்ம ஞானத்தோட நான் ஆன்மா, நான் உடல் இல்லை, நான் ஆன்மா அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்க ஜெபிச்சுக்கலாம். அதை சொல்லி சொல்லி சொல்லியே உங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம், ட்ரெயின் பண்ணலாம். மனம் வந்து பல ஜென்மமாக நான் உடல் 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 நினைச்சு அதற்கு தேவையான அந்த உடலுக்கு தேவையான அந்த விஷயங்களை சேகரிக்கும் போது பல தவறுகளை பண்ணிருச்சு. ஒரு சொத்து வேணும், ஒரு வீடு வேணும்னா யாரையாவது ஏமாத்துறது, யாரையாவது கொலை செய்யறது, பல உயிரினங்களை கொண்டு சாப்பிடுறது, இதெல்லாம் மனசோட ஆதிக்கம். இது மனசு வந்து ஆதிக்கத்துல பல ஜென்மம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அந்த மனசை மாத்தணும். உட்காந்து ஜபம் பண்ற மாதிரி நான் உடல் இல்லை, நான் ஆன்மா, நான் ஆன்மா, நான் ஆன்மா, பூர்ணாத்மால இருந்து வந்த அம்சாத்மா, இதில் ஏதோ கத்துக்க வந்திருக்கேன், நான் ஜனலோகத்தை தாண்ட வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து சும்மா ஏதோ கத்துக்க வந்திருக்கேன், கர்மாவை கழிக்க வந்திருக்கேன்னு சொல்லாம நம்ம வந்து ஜனலோகத்தை தாண்ட வந்திருக்கேன். சோ அதுக்கு நான் அதிக தியானம் பண்ணணும், நிறைய புத்தகங்களை படிக்கணும், சஞ்சன சங்கத்தை அதன்படி நடக்கணும், அதன்படி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். நாம பெற்ற அனுபவத்தை மிச்சவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் மேல்நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும், சேவை செய்யணும். சோ இந்த 5 விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதை வந்து நம்ம அதை நோக்கியே அதையே ஒரு லிஸ்ட் மாதிரி கோல் மாதிரி லைஃப்ல என்ன கோல் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு ஆணோட கோல் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் மனசோட கோல் அப்படின்னு எழுதி வச்சிருந்தோம்ல, நான் இவ்வளவு இந்த படிப்பு படிக்கணும், இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு. இது வந்து ஆன்மாவோட கோல், ஆன்மா அச்சீவ் பண்ண வேண்டிய கோல் அப்படின்னு எழுதிக்கலாம். கோல்ஸ் டு அச்சீவ் பை த சோல் அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஜனலோகத்தை தாண்டணும், அடுத்த சத்தியலோகத்துக்கு போகணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு கூட நம்ம அதன்படி போகணும் அப்படின்னு சொல்லாரு. சோ இந்த ஒரு ஞானம், இறப்பதற்கு முன்பே இறக்க வேண்டும்ங்கிற ஞானம் வந்து நம்மளுக்கு இன்னும் நம்மள வந்து ஆழமா ஆன்ம விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு ஒரு அருமையான புஸ்தகம் இது. இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பா எல்லாரும் கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க. சொன்ன விஷயத்தான் திருப்பி திருப்பி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சில நுணுக்கமான பல நம்ம அறிவு தெரிஞ்சுக்கலாம். இத்தனை உடம்பு இருக்கு, இத்தனை லோகம் இருக்கு, நான் இதை செஞ்சாதான் இதை தாண்ட முடியும், இதை செஞ்சாதான் இதை தாண்ட முடியும் அப்படின்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டார்கெட் இருக்கு. நீங்க வந்து ஸ்கூல் முடிச்ச உடனே காலேஜுக்கு போனா அங்க அந்த டிகிரியை கிராஸ் பண்ணணும், அப்புறம் பிஜி டிகிரி போகணும், அப்புறம் பிஹெச்டி போகணும், அப்புறம் வேலைக்கு போகணும். அந்த மாதிரி ஒவ்வொரு டார்கெட் இருக்கு நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து இந்த உடல் சம்பந்தப்பட்ட டார்கெட்டையே இந்த உலகத்திலேயே ஓட்டிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணாம ஆன்மாவை மேல கொண்டு போறதுக்கான என்னென்ன ஒர்க் இருக்கு, என்னென்ன அசைன்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல கொண்டு வந்துட்டு அதற்கு நிறைய நேரத்தை செலவழிக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். 50-50ல இருந்து 60-40, 70-30 இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு நம்மள ஜனலோகத்தை தாண்டறதுக்குரிய எல்லா செயல்களையும் நம்ம செஞ்சு அதுக்கு தகுதியானவர்களாக மாறணும். இந்த ஜென்மத்திலே கூட தீவிரமா இருந்தோம்னா நாம வந்து உயர் உலகங்களுக்கு கண்டிப்பாக அடைய முடியும்னு சொல்லிட்டாரு. ஓகே மாஸ்டர்ஸ், இதோட நம்ம இந்த இறப்பதற்கு முன்பே இருக்க வேண்டும் இந்த டாபிக் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க மாஸ்டர்ஸ். மேடம் கூறியபடி நான் ஒரு ஆன்மா, ஐ எம் நாட் பாடி என்ற உணர்வுடன் வாழ வேண்டும். அடுத்தது அவருக்கு கடைசியாக சொல்லும்போது கோல்ஸ் டு அச்சீவ் பை த சோல், அதையும் நம்ம குறிச்சிக்கிட்டு நம்ம செயல்படுத்தணும், வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது கொஞ்சம் ஆழமான புத்தகம்தான். படிக்க படிக்க நமக்கு அது மீண்டும் ஒரு ஞானத்தை கொடுக்கும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நீங்கள் வந்து உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். முன்வாருங்கள், உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள், உங்கள் அனுபவங்களையும் பகிருங்கள். மேடமிடம் சொல்லுங்கள், கேளுங்கள்.
மாஸ்டர்ஸ். நான் என்னோட சில அனுபவங்களை சொல்றேன். இந்த புக்கை படிச்சுட்டு ஆன்மாவின் பயணம் புக்கு முதல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் அதுல வந்து சில அதாவது விஷயங்களா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ, இத்தனை லோகம் இருக்கு, நம்ம இங்க போறோம், டெய்லி ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றோம், அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. அப்போ வந்து சோ இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனா இறப்பதற்கு முன்பே இருக்க வேண்டும்ங்கிற புக்கு எடுத்தா அதுலயும் அந்த விஷயமும் இருக்கு. அதாவது இத்தனை உலகம் இருக்கு, இத்தனை உடம்பு இருக்கு, நம்ம இந்த உடல்ல இருந்தா இந்த உலகத்துக்கு தான் போக முடியும் அப்படின்லாம் விஷயம் இருந்தா கூட, பட் இதுல வந்து என்ன ரொம்ப தீவிரமா சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸை ஃபுல்லா ஆன்மாவை முன்னேற்றத்துக்குரிய ஃபோக்கஸை தியானம் பண்றது, புக்கை படிக்கிறதுக்கே நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த பிசிக்கல் லைஃப்பை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, தானாவே சரியாகும் அப்படின்னு சொன்னார்ல. இப்ப நான் ஏதோ ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்து இப்போ நான் ஒரு கரெக்டான எக்ஸாம்பிளே சொல்லணும்னா, நான் வந்து இப்ப மதுரையில இருக்கேன். அங்க வந்து என்னோட வீடு இருக்கு. அங்க ஒரு டெனண்ட்டுக்கு ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன் அந்த வீடு. இப்போ அவங்க காலி பண்ணிட்டாங்க. ஸோ காலி பண்ணிட்டு கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்ணி பெயிண்ட்லாம் அடிச்சாதான் அடுத்து விட முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலஞ்ச். நான் 10 டேஸா இங்கே தான் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சேலஞ்ச் வரும் எனக்கு. இன்னைக்கு வந்து வேலைக்கு வரேம்பாங்க, வரமாட்டாங்க. அப்புறம் வந்து நாளைக்கு ஆள்லாம் வருவாங்க, மெட்டீரியல் வராது, சும்மாவே நின்றுட்டு இருப்பாங்க மெட்டீரியல் இல்லாம. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சும்மா டென்ஷன் ஆகி அந்த என்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி திட்டுறதை விட நான் பாட்டுக்கு போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரி, என்ன நடக்குமோ நடக்கும். நம்ம வந்து இங்க இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு வந்திருக்கோம், இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு இருக்கு. நாம ஒரு ஜென்மத்துல இருந்து கான்ட்ராக்டரா இருந்து நம்மளுக்கு இருந்த கஸ்டமரை வந்து இந்த மாதிரி தேவையில்லாம அலக்கழிச்சு ஒரு சொல்ல வந்து சரியா செய்யாம பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். இப்ப இங்க வந்தும் அதை அண்டகோ தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுக்கு இங்க உட்காந்து அதிகமா தியானம் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வந்து அமைதியா நம்ம வந்து சுவாசத்தை கவனிக்கிறோமோ மற்ற நேரங்கள்லயும் பண்ணும்போது அடுத்த நாள்ல இருந்து டக்கு டக்கு டக்குன்னு கடகடன்னு வேலை முடிஞ்சிச்சு. அவர் என்ன சொன்னார்னா, மெட்டீரியலே கிடைக்கல, நான் பாதி வேலை தான் பார்ப்பேன், இன்னொரு 2 வாரம் கழிச்சுதான் மிச்ச வேலையை பார்ப்பேன், நீங்க ஊருக்கு போங்க கீயை கொடுத்துட்டு அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா அடுத்த நாளே ஃபோன் பண்ணி என்ன சொல்றாரு, மெட்டீரியல் எல்லாம் வந்துருச்சு, நாங்க இப்பயே முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு கூட வேலையை முடிக்கிறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி நாம வந்து ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி புக்கை படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாத கவலை, துக்கம், கஷ்டம், கத்துறது, டென்ஷன் ஆகுறது இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு நம்ம இந்த சுச்சுவேஷன்ல முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தியானம் அதிகமா பண்றோமோ அவ்வளோக்கு சீக்கிரமா அதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. பிளஸ் உங்களுக்கு நான் சொல்றனால எனக்கு இன்னும் தியானம் வந்து ரொம்ப நல்லா போகுது. அதாவது கண்ணை மூடி உட்கார்ந்து முன்னெல்லாம் சுவாசத்தை கவனிச்சோன்னா இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஓடும் தாட்டா. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நல்லா டீப்பா போயிருது. அது ரொம்ப என்ன சொல்றது, அந்த ஆழ்நிலைக்கு போகும்போது நம்மளுக்கே ரொம்ப சுகமா இருக்கு. அந்த இப்படி ஒரு தியானத்துல இவ்வளவு ஒரு சுகம் கிடைக்குதுன்னா கண்ணையே திறக்க வேணாமே, இப்படியே உட்கார்ந்துருக்கலாமே அப்படிங்கறதுதான் தோணுது எனக்கு. ஸோ இது என்னோட அனுபவம். இந்த இந்த புக்கை படிச்சு உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து மகாவதார் ஃபவுண்டேஷன்ல கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இதை ஒரு தடவை சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆழமா பதிஞ்சிருது அது. நாம அந்த விழிப்புணர்வை வந்து உடல்ல இருந்து அந்த ஆன்மாக்கு மாத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு. தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுறது, தேவையில்லாம எமோஷனா அந்த டென்ஷன் ஆகுறது அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இப்படி ஒரு சிச்சுவேஷனா வரலன்னு சொல்றாங்களா, சரி ஓகேவா, அடுத்து என்ன வேலையை பார்க்கலாம், இந்த வேலை நடக்கலையே இன்னைக்கு, வேற என்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கறதுல என்னோட கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ். நான் வாய்ப்பு கொடுக்குறேன், முன்வாருங்கள். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன், பேசுங்கள், உங்க சந்தேகங்களை கேளுங்க, மேடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் அன்மியூட் கொடுக்குறேன், பேசுறதுக்கு அலோவ் பண்றேன். மாஸ்டர் திரு கண்ணன் சார் கையை உயர்த்துள்ளாங்க. மாலை வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். ப்ளீஸ் ப்ரொசீட் சார். மாலை வணக்கம் மாஸ்டர் சார். மாலை வணக்கம் சார் பழனியப்பன் சார். மேடம் மாலை வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த பிறவி அடுத்த லோகங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நல்லா புரிதலோட இருக்கு. இப்போ பத்திரிஜி போன்ற மகான்கள்லாம் பல பிறவிகள் அவங்க
புரிஞ்சுக்க முடியுதுங்கிற மாதிரி எப்படின்னா இருந்தவங்கிறவங்களாம் தெரியுதுங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. இப்போ அவங்க போன பிறவியில் இருக்கிற அவர் தொடர்பு இருக்கிறவங்க வந்து இந்த பிறவியில் அவங்கள தொடர்புன்னு நினச்சா அது முடியுமா? பாசிபிள் இவங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போவாங்களா? அது முடியுமா? பத்ரிஜி போன பிறவியில் ஒரு நண்பர் இருந்தார், அவர் வந்து இவருடைய சப்போர்ட்டை கேட்குறாரு, ஏதோ ஒரு இதில் வந்து கேட்குறாரு, இவர் அடுத்த பிறவிக்கு போயிட்டாரு. இப்போ நம்மளுடைய முன்னேறுகளை இன்னொரு அடுத்த பிறவியில் இருப்பாங்க, அவங்களுடைய சப்போர்ட்டை ஏதாவது உதவியை நம்ம கேட்குறதுனா அது அந்த ரீச் பண்ண முடியுமா? அவங்க அதில் வந்து எதுவும் அந்த சப்போர்ட் ரிலேஷன் எதுவும் அதை சொன்னாங்களே, சித்தர்களெல்லாம் நம்ம வேண்டுனா நமக்கு ரொம்ப நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்குதா வந்து? அதாவது இதுல ஒண்ணு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க செஞ்ச எந்த கர்மாவையோ எதையோ யாராலையும் மாத்த முடியாது சார். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான உங்களுக்கு சில தெம்பு, சில எனர்ஜி, சில அறிவு, சில உத்தி, சில ஐடியாஸ் அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஆனா நாம தான் அதை முயற்சி செஞ்சு வெளியில வரணும். இப்ப நானே வந்து நீங்க வந்து ஆன்மீகமா எந்த ஒரு எதை கேட்டாலுமே அவங்க உடனே உதவி செய்வாங்க. ஏன்னா அவங்க ஆன்மா டு ஆன்மா உதவி செய்யதான் இருக்காங்க. உங்க பிசிக்கல் லைஃபுக்கு எந்த உதவியும் எதுவுமே வராது. அது எல்லாமே இந்த புக்லயும் போட்டிருக்கு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அதுதான். நீங்க எவ்வளவு போன ஜென்மத்துல எவ்வளவு தான தர்மம் பண்ணி எவ்வளவு காசு வந்து கொடுத்துருக்கீங்களோ அதுக்குரிய பலனை வந்து இப்ப நீங்க அவ்வளவு பணத்தை உங்களுக்கு கிடைக்கும், பணக்காரரா இருக்க முடியும். ஸோ இந்த பிசிக்கல் லைஃப்ல நம்ம வந்து அனுபவிக்கிறத வந்து அவங்கள்ட்ட உதவி கேட்டு நாம அதுல இருந்து வெளியில வர முடியாது. அது நம்மளோட தான். யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி தான். அது யாராலையும் மாத்தவே முடியாது. ஆனா ஆன்மீகமா வந்து இப்போ நான் வந்து என் வீட்டுல வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்னால தியான யக்னம் போக முடியல, இல்ல எனக்கு வந்து காசு இல்ல போக முடியல, இல்ல எனக்கு டைம் இல்ல போக முடியல, எனக்கு லீவு கிடைக்கல போக முடியல, இப்படியெல்லாம் நீங்க நினைச்சிட்டு நீங்க வந்து ஆன்மீகமா முன்னேறதுக்கு எனக்கு வந்து சில ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு செய்வாங்க. அது உண்மையிலே சத்தியத்தை நோக்கி போற பாதையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா செய்வாங்க. இப்ப நானே வந்து சில அனுபவங்கள்லாம் பார்த்திருக்கேன். நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பிரமிட் வேலி அங்க பெங்களூருக்கு போவேன். ஏன்னா அங்க ஒரு எனர்ஜி இருக்கும். நம்மளுக்கு இங்க வந்து நம்ம தனியா உட்காந்து பண்றதோட ஒரு பிரமிட்ல போய் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய நம்மளுக்கு வந்து ஹீலிங் நடக்கும், நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே சின்னதாவும் பெருசாவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். சேலஞ்சஸ் இல்லாம இருக்கவே இருக்காது யார் லைஃப்லயும். அது கொஞ்சம் கம்மியா சின்னதா இருக்கும், இல்லைன்னா சில பெருசா இருக்கும். ஸோ அதுல இருந்து சீக்கிரமா வெளியில வர்றதுக்கு இந்த மாதிரி பிரமிட் வேலி, இந்த மாதிரி வாணியம்பாடியோ ஹைதராபாடோ பெரிய பெரிய பிரமிட் இருக்க இடத்துக்கு போனோம்னா நல்ல சேஞ்சஸ் வரும். ஏன்னா அதை நானே உணர்ந்திருக்கேன். நம்ம இங்க ஒரு சொல்யூஷனே இல்லாம ரொம்ப கன்ஃபியூஷனா இருப்போம், அங்க போனோம்னா ஏதோ ஒரு ஸ்டெப் முன்னேறும் அது. ஸோ அந்த மாதிரி வருஷம் போவேன். இந்த வருஷம் எப்படி போறது, ரொம்ப டைட்டா இருக்கு வேலை, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சும்மா ஜஸ்ட் மனசுல நினைச்சிட்டு விட்டுட்டேன் நானு. ஆனா நானே நினைக்கல, என்னோட பொண்ணுக்கு இன்டர்வியூ வந்து 2 இன்டர்வியூ பெங்களூர்லயே கிடைச்சது. ஸோ நான் அவ கூட போய் அவளை மட்டும் தனியா அனுப்ப முடியாதுங்கிறதுக்காண்டி 2 இன்டர்வியூ எப்படி வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் டே ஒரு இன்டர்வியூ, 2 நாள் கேப் விட்டு இன்னொரு இன்டர்வியூ. ஸோ அந்த நடுவில் 2 நாள் ஒரு வேலையும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் பெங்களூர்ல போய் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு 2 நாள் நேராக பிரமிட் வேலி போயிட்டு அங்கே மெடிடேட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அங்கே போகணுங்கிற அந்த ஆசை உணர்வு, அந்த ஆன்மா வந்து அதை தேடுது. அதுக்குரிய நீங்க எந்த கோரிக்கை யார்கிட்ட வச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். மற்றபடி மற்ற உதவிகள்லாம் எங்க இருந்தும் யார்கிட்ட இருந்தும் வராது. நாம தான் நம்மளை கொண்டு செலுத்தணும். மேல உள்ளவங்களுக்கு என்ன எப்படி பண்ணா போக முடியுமோ போக முடியும் நம்மளால. நம்ம பொருள்களுக்கெல்லாம் நம்ம பொருள் வேண்டிலாம் இல்லை. நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு ஏதாவது கேட்டோம்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம உணர முடியுமா? அவங்க மூலமாக அவங்களுடைய ஆசை இருக்குங்கிறத நம்ம உணர முடியுமான்னு அந்த ஃபீலிங் வருமா அப்படிங்கிறது தான் கேட்டேன் நான். கண்டிப்பா வரும் சார், கண்டிப்பா வரும். இப்ப நீங்க வந்து ஒரு சித்தர் சமாதியில போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு நான் வந்து சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், நான் வந்து டொனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எது மூலமாவும் வந்து உங்களால தாராளமா கொடுக்க முடியும். இல்ல நான் அங்க போய் உதவணும்னு நினைக்கிறேன், எனக்கு போக முடியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதோ ஒரு மூலமா யார் மூலமாவது நீங்க அங்க போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். கண்டிப்பா அதுக்கு உதவி செய்வாங்க. நீங்க அந்த ஆழ்நிலையில தியானம் பண்ணும்போது ஆழ்நிலையில நீங்க அவங்க கிட்ட ஒரே ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா போதும். நான் அப்படிதான் பண்ணுவேன். பத்ரிஜி
எனக்கு இது வேணும், நான் பிரமிட் வேலி போகணும், இல்லை நான் பிரமிட் கட்டணும், இல்லை இந்த யஜ்ஞத்தை அட்டன் பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லிடுவேன். அது வந்து எப்படியோ நடந்துரும். எல்லா நாளும் அட்டன் பண்ணலையோ, ஒரு நாள் அட்டன் பண்ணுவோம், ஏதோ ஒன்று நடந்துரும், நம்ம ஹாப்பி ஆயிடுவோம். ஏன்னா அது வந்து அந்த ஆன்மாவோட தேவை. அந்த ஆன்மாக்கு நம்ம வந்து அது வந்து ஆன்மா சொல்லுது இதை செய்ய அப்படின்னு. சோ அதுக்கு வந்து கண்டிப்பா வரும், நம்மளால உணரவும் முடியும். அது அவங்ககிட்ட நீங்க மூலமா வருதுன்னு உணர முடியும். ஆமா ஆமா கண்டிப்பா. நன்றி நன்றி மாஸ்டர். நன்றி தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சார். மாஸ்டர்ஸ், கடைசியாக யாராவது சந்தேகம் கேட்குறேன்னா கையை உயர்த்துங்க, நான் அன்மியூட் கொடுக்குறேன். மேடம், நான் இப்போ இறுதியா நன்றி சொல்றேன் மேடம். இப்போ தியான பயிற்சிக்கு செல்றேன் மேடம். ஓகே சார். தியான பயிற்சிக்கு போகலாம் மேடம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒரு 40 நிமிடங்களுக்கு தியான பயிற்சி, அதில் 30 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், கடைசியாக ஒரு 10 நிமிடம் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளே இழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண் கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண் கண்ணாடி கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இன்னும் தயவு செய்து ஒரு 40 நிமிடங்களுக்கு யாரும் கண்களை திறக்க வேண்டாம், நாம் ஓகே சொல்லும் வரை. இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது முதல் 30 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம். அந்த முதல் 30 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானத்திற்கு அற்புதமான இசை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. தேங்க்யூ.
மாஸ்டர்ஸ், கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். நாம் இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த தினத்தை செய்து முடித்தோம். நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகோதா டிவி அவர்கள் யூடியூப்பில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அவர்களையும் பார்க்க சொல்லி, அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் பண்ணுங்கள். நாளைய நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் போல் காலை 4 மணிக்கு தொடங்கும். பிரம்மமுகூர்த்த சங்கல்ப தியான கூட்டம், 1 மணி நேரத்துக்கு சைலண்ட் மெடிடேஷன். அதனைத் தொடர்ந்து காலை நிகழ்ச்சிகள் 5:30 மணிக்கு தொடங்கும். 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம். நாளைக்கு 2வது நிகழ்ச்சியாக இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பார்ட் 3, முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள் பகுதி 3 என்ற தலைப்பில் நமது குருஜி டாக்டர் ரங்கநாதன் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நாளை மாலை நிகழ்ச்சியில் 9 மணிக்கு தொடங்கும். நாளை மாலை நிகழ்ச்சியில் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 3, முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 3 என்ற தலைப்பில் நம் சக்கர சமநிலைக்கு மலர் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் மெடிசின்ஸ் ஃபார் சக்ரா பேலன்சிங் என்ற தலைப்பில் திருவண்ணாமலையிலிருந்து மாஸ்டர் திரு எம் கலைசெல்வன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து தியான பயிற்சி இருக்கும். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் டை பிஃபோர் டெத் பார்ட் 5, அதாவது இறப்பதற்கு முன்பு இறப்பது பகுதி 5 என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமக டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவன உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை, இன்று இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்ற அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மாஸ்டர்ஸ், மீண்டும் நாளை காலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். 4 மணிக்கு பிரம்மமுகூர்த்த சங்கல்ப தியான கூட்டம். அதனைத் தொடர்ந்து 5:30 மணிக்கு காலை நிகழ்ச்சிக்கு தொடங்கும். அதில் சந்திப்போம். நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மாஸ்டர்ஸ், நன்றி.